நம்ம இன்றைக்கி லடாக் ட்ரெயினில் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாகருங்கிற ஒரு பிளேஸில் இருக்கோம். சாகருங்க பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்டர். வாங்க இன்றைக்கி ரைடு எங்கே இருக்க போகுதுன்னா நம்ம ஆக்ரா வரையும் போக போகிறோம். ஆக்ரா வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 420 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. வாங்க இன்றைக்கி ரைடு அடிச்சு நொறுக்கிட்டு வரலாம். பைக் பக்கா ரெடியாக இருக்குது. டென்ட் எல்லாம் எடுத்து மடித்து பின்னாடி வச்சாச்சு. அவ்வளோதான். பைக் வந்தோடனே பூட்டை போட்டு இங்கே ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அது இல்லாமல் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இங்கேருந்து முன்னாடி போயிட்டு ஒரு லைட்டாக அதை சாப்பிட்றதுக்கு இல்லை டீயாக சாப்பிட்றதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கைஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வண்டி இருக்குது. சங்கீதி வண்டி. இது TN 52 52 வந்து நம்ம சங்ககிரி ஊர். நம்ம திருச்செங்கோடு அங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் சங்ககிரி. அங்கே உள்ள பக்கத்தில் உள்ள வண்டியை பார்க்கும்போது ஒரு லைட்டாக ஒரு ஆர்வம். ஆனால் நான் பார்த்து ஒரு ஹாய் சொல்லிட்டேன். வாங்க இன்னைக்கு ரெடி ஸ்டார்ட் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு வர ட்ரை பண்ணுறேன் கைஸ். அதெல்லாம் ஒரு 420 கிலோமீட்டர் இருக்கனால கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாக ஜாலியாக போயிட்டு வரலாம். வாங்க. ஹாய் கைஸ் நம்ம சாகர்லேருந்து கிளம்பியாச்சு. அடுத்து நம்ம போகிற பிளேஸ் பார்த்திங்கன்னா ஆக்ரா தான். ஆக்ராவில் பார்த்திங்கன்னா ஒரு 420 கிலோமீட்டர் தான் சொன்னேன். ஆக்சுவலாக 440 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. வாங்க அப்படி நம்ம போயிட்டு வருவோம். அதெல்லாம் கைஸ் நம்ம வந்து ஆக்ராவில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு மேக்ஸிமம் ஸ்டே எடுக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கு. ஏன்னா இங்கேருந்து நம்ம 440 கிலோமீட்டர் போகும்போது இதுக்கே பார்த்திங்கன்னா சாயந்தரம் 6 மணி ஆகிடும். அதுக்கு மேலே போய் தாஜ்மஹால் பார்க்க முடியாது. அதெல்லாம் தாஜ்மஹால் பார்த்திங்கன்னா 5 மணியோட க்ளோஸு. அதனால் நம்ம இன்றைக்கி போய் நைட் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் தாஜ்மஹால் போய் பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க போகலாம். கைஸ் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு லாரிக்காரன்னா இங்கே இந்த மாதிரி மாடுங்க தான் அதிகமாக இருக்கும். ரோட்டில் திடீர்னு அப்படியே வந்து நிற்கும். மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓனர்லாம் கூட கிடையாது. ஓனர் இருக்காங்களா இல்லைன்னு கூட தெரியாது. ஆனால் வண்டி ஏதோ ஒன்று ஆகிப்போச்சுன்னா குபுன்னு வந்துடுவானுங்க. அப்புறம் நம்மகிட்ட வந்து சண்டைக்கு நிற்பானுங்க. அது மட்டும் கொஞ்சம் கவனமாக போய்க்கணுன்னு ஒரு அண்ணன் சொன்னார். கைஸ் நம்ம வண்டி பார்த்திங்கன்னா இது வரையும் 5601 கிலோமீட்டர் வந்திருக்கு. அது இல்லாமல் ஆக்சுவலாக நம்ம வீட்டிலேருந்து எவ்வளோ வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து 2581 கிலோமீட்டர் வந்திருக்கோம். எப்படி செம்ம இல்லை? வாங்க இன்னும் நமக்கு வந்து பேலன்ஸ்னு எப்படி என் கணக்குக்கே பார்த்திங்கன்னா ஒரு 2500 கிலோமீட்டர் இருக்குது. வாங்க அடித்து நொறுக்கிட்டு வருவோம். வாங்க கைஸ் போகலாம். கைஸ் லெஃப்ட்டில் ஒரு டாபா பார்த்தோம். கொஞ்சம் தாண்டிட்டோம். இருந்தாலும் பரவாயில்ல, திருப்பிட்டு போகலாம். ஒர்த்தாக இருக்குங்கிறதுக்காக திருப்பி போயிட்டுருக்கோம். சின்னதாக தான் இருக்குது. சின்னதாக போனால் தான் கொஞ்சம் பட்ஜெட்டுக்குள்ளே முடிக்க முடியும். அதனால தான் வாங்க போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கைஸ் இது ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. ஒரு டீயை போட்டோம்னா சூப்பராக இருக்கும். டீயை சொல்லி வாங்கியாச்சு. நாங்கள் டீயை குடிச்சிட்டு இருக்கிறோம்னா ராஜ்நாம் ராம்ராஜா நைஸ். இந்த தாபாவில் தான் சாப்பிட்டோம். சின்னது தான். அதே மாதிரி நான் சொன்னேன்ல போகும்போதே பட்ஜெட்டில் முடிஞ்சிடும் அப்படின்ட்டு. செம பட்ஜெட்டுங்க. ஆக்சுவலாக 2 பேத்துக்குமே சேர்த்தியே பார்த்திங்கன்னா 150 ரூபா வந்துச்சு. வாங்க அவ்வளோதான். இந்த மாதிரி பட்ஜெட்டில் ரைட் பண்ணும்போது இந்த மாதிரி 2-3 கடை கிடச்சிதுன்னா ஒரு மாதிரி ஸ்பெஷலாக இருக்கும். இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் பார்த்திங்கன்னா 376 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல ரோடு நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒன்வேயில் டேக் டைவர்ஷன் போட்டாங்க. என்னமோ இந்த ரோடு இப்போ தான் ஓப்பன் பண்ணி போட்டிருப்பாங்களாட்டிருக்கு. இன்னும் விடலையாட்டிருக்கு. வாங்க போயிட்டு வருவோம். போக அப்படியே விளாக் கன்டினியூ பண்ணிட்டு வரேன் கைஸ். ஒரு வழியாக டைவர்ஷன் கொடுத்துட்டாங்க. வாங்க கைஸ் இந்த வண்டியோட டயர் நாத்தான் ஹெவியாக வருது. பிரேக் வச்சுன்னே வருவாங்களாட்டு அந்த இறக்கத்தில். அதனால ஸ்மெல்லு. இங்கே ரைட்டு ஏறுவாங்களே, இன்னும் ரைட்டு ஏறாமல் ரயிலே போகிறாங்க. ஆனால் இதுங்க என்ன கணக்கில் ஓட்டுறாங்கன்னே தெரிலங்க. பெரிய வண்டிலாம் நான் ரைட்டு ஏறிட்டார். வாங்க
எப்படி பயங்கரமாக இருக்குல்ல லாரி. ஆக்சுவலாக அந்த இடம் பார்த்தீங்கன்னா குளிரும் சரி வெயிலும் சரி பாரபட்சமே இல்லாமல் அடிக்குது. நைட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு 7 மணி 8 மணி இருக்கும். அப்போவே பார்த்தீங்கன்னா நல்லா குளிர் கிட்டு கிட்டு கிட்டுன்னு நடுங்கிற அளவுக்கு இருந்துச்சு. இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் பல்ல காட்டிகிட்டு எடுத்து பளிச்சுன்னு. இந்த ஊர் என்ன ஊரோ அப்படி ஒரு மாதிரி வெயிலும் அதிகமாக தான் இருக்குது, குளிரும் அதிகமாக தான் இருக்குது. சரி வாங்க நான் போக போக லாக் பண்ணிட்டு வரேன். இன்னும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு தான், ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்க்கு. எங்கேயும் திரும்பக்குள்ளதே இது வேணாம், அதனால் நம்ம அப்படியே போகலாம். வாங்க போகலாம். இந்த ரோடு பார்த்திங்கன்னா நமக்கு நினச்சதோட செம்ம டஃப்பு கொடுக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பல நேரம் கொஞ்சம் ரோடு நல்லா இருந்தது, நல்லா இருக்கேடான்னு இப்போ தான் ஒரு ஸ்பீடு எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தேன். வண்டி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நேராக போகும்போது தான் தெரியும், பின்னாடி டயர் மட்டும் அப்படியே எஸ் போட்டு தான் வருது. அப்படியே இந்த ரோட்டில் ஒரு டேப்பர் ஒன்று கோடு வந்துருக்குல்ல, அந்த கோடுக்காக அப்படியே அலசிக்கிட்டு தான் வருது. ஆனால் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் ஸ்லிப் ஆனிச்சு, இந்த மாதிரி குழியில் கிளியில் எடுத்து எப்படி எப்படி ஆட்டணும்னு வச்சுங்களேன், வண்டி அப்படியே ஒரு மாதிரி தள்ளுற மாதிரியே இருக்குது. அது இல்லாமல் இங்கே ரோடு ஃபுல்லாக இப்போ தான் வேலையாகுது. இந்த எப்படி சொல்கிறதுனா அது லென்த்து ஹைவேங்க, கிட்டத்தட்ட ஒரு 3000 கிலோமீட்டருக்கு போது பார்த்தீங்கன்னா 3000க்கு மேலே தான், கம்மியெலாம் கிடையாது. நடுவில் ஒரு இடம்னா எங்கெல்லாம் பண்ண முடியாது. இங்கே பாருங்க, அதான் சாரி பசங்க பாருங்க போட்டி போட்டு வரானுங்க. இதில் வேறு ஒரு பையன் லெஃப்ட் லைட்டு நிலுக்கிறான். இங்கே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பிளாக்காக இருக்குது ரோடு, இருந்தாலும் பேட்ச் டமுக்கு டமுக்கு டமுக்கு. இங்கே பாருங்க, இதில் மாடு வேறு குறுக்கால வருது. ஸ்லோ ஆகிடும். கண்ணுக்குட்டி ஹாய், அது எங்கேயோ அவங்க வீட்டுக்கு வேகமாக போகுது. ஒருவேளை அவங்க கூட வந்தவங்கெல்லாம் போயிட்டாங்களான்ட்டு, அதனால் வெக்குடுன்னு வந்துட்டு இருக்குது. அநேகமாக கூட வந்தவங்க அங்கே நிற்கிறாங்க. இந்த பார்த்தீங்களா, இங்கே இருக்காங்க. ஒருவேளை இந்த பையன்தான் கையில் குச்சி வச்சு நின்றுருக்கான். இவன் தான் மாட்டுக்காரன் நாட்டுக்கு. ஏய் மாட்டுக்காரா, எடுத்து கெட்டுறா அப்புறமா, அப்படியே விட்டுறானுங்க இங்கே. ஓகே கைஸ், இன்னும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 130 கிலோமீட்டர் இருக்குது. அநேகமாக நம்ம ஒரு 6.5 மணி நேரம் ஆகுது. எவ்வளோ பொறுமையாக போகிறேன், என்ன பாரு வருவா. அங்கேருந்து இங்கே வரையும் வந்து பொறுமையாக போகுதுங்க. ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆக்ராவில் தான் இருக்கும். ஆக்ராவில் பார்த்தீங்கன்னா ஒரு தாஜ்மஹாலுக்கு ஒரு 20 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கும்னு வைங்களேன். ஆக்சுவலாக மணி பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் இங்கேயே ஸ்டே எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு டென்ட்டு தெரியும்னு நினைக்கிறேன். இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜியோ பெட்ரோல் பங்க் மேலே தெரியுதுங்களா, இங்கே தான் நம்ம இன்றைக்கி டென்ட் போட்டிருக்கோம். கேட்டோட 2-3 இடத்துல வந்து கேட்டு வந்தோம். அப்புறம் அங்கே கொஞ்சம் வெளில என்ன மாதிரி சொன்னாங்க. அப்புறம் இங்கே வந்து கேட்டோம், உடனே சொல்லிட்டாங்க பார்க்கிங்கில் பைக் போட்டுருங்க, வந்து இங்கே டென்ட் போட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக இங்கே கைஸ் நம்ம பின்னாடி ஒன்று இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன் போகும்போது. ஓகே கைஸ், பாய், சி யூ, டாட்டா. சீக்கிரம் சந்திப்போம் இன்னொரு வீடியோவில், நாளைக்கு சந்திப்போம் இன்னொரு வீடியோவில். பாய், டாட்டா டாட்டா. கடையை மட்டும் கிளம்புறேன், இருங்க உங்களுக்கு பேக் கேமரா காட்டுறேன், அது சூப்பராக இருக்கும்.